இது நியூஸ் ஃபர்ஸ்ட் பிரைம் டைம் சன்ரைஸ். வணக்கம். நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்திகளுக்காக சுவந்தா துசிதர். முதலில் தலைப்புச் செய்திகள். வரவு செலவு திட்டத்தின் கொள்ளுநிலை விவாதத்தின் 3ஆம் நாள் விவாதம் இன்று நடைபெறவுள்ளது. ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவுக்கும் கென்யா ஜனாதிபதி உஹுரு கென்யாட்டாவுக்கும் இடையே சந்திப்பு. மும்பையில் நடை மேம்பாலம் விபத்துக்குள்ளானதில் 5 பேர் உயிரிழந்துள்ளதுடன் 35 பேர் காயம். ஐநா சுற்றாடல் மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக கென்யாவிற்கு விஜயம் மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவுக்கும் அந்நாட்டு ஜனாதிபதி உஹுரு கென்யாட்டாவுக்கும் இடையே சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. இதன்போது ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவுக்கு மகத்தான வரவேற்பு அளிக்கப்பட்டதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. ஐக்கிய நாடுகள் சுற்றாடல் மாநாட்டின் 4வது அமர்வை மிகவும் வெற்றிகரமான முறையில் ஏற்பாடு செய்திருந்தமை தொடர்பில் மகிழ்ச்சியை தெரிவித்த ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன மாநாட்டில் எடுக்கப்பட்ட தீர்மானங்களை செயற்படுத்துவதற்கு உறுப்பு நாடு என்ற வகையில் இலங்கை அர்ப்பணிப்புடன் செயற்படும் எனவும் தெரிவித்துள்ளார். இதன்போது மாநாட்டில் ஜனாதிபதியினால் ஆற்றப்பட்ட உரையை கென்யா ஜனாதிபதி உஹுரு கென்யாட்டா பாராட்டியுள்ளார். அத்துடன் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவின் சூழல் நேய செயற்பாடுகளையும் பாராட்டியுள்ளார். கென்யாவின் வெளிவிவகார அமைச்சர் மோனிகா ஜுமா அண்மையில் இலங்கைக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருந்ததுடன் இருநாட்டு வெளிவிவகார அமைச்சர்களுக்கு இடையிலான கலந்துரையாடலில் ஏற்படுத்திக் கொண்ட ஒத்துழைப்புகளை முன்னெடுத்துச் செல்வது தொடர்பிலும் இரு நாட்டு தலைவர்களும் கவனம் செலுத்தினர். ஜனாதிபதியின் உத்தியோகபூர்வ விஜயத்தினால் இரு நாடுகளுக்கு இடையிலான பரஸ்பர ஒத்துழைப்புகள் எதிர்காலத்தில் மேலும் விரிவடையும் என கென்யா ஜனாதிபதி நம்பிக்கை தெரிவித்துள்ளதாகவும் ஜனாதிபதி ஊடக பிரிவு மேலும் தெரிவித்துள்ளது. இதேவேளை ருவாண்டா பிரதமர் எட்வர்ட் நெய்ன்ரே மற்றும் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவுக்கு இடையிலான சந்திப்பும் நேற்று இடம்பெற்றுள்ளது. வரவு செலவு திட்டத்தின் குழுநிலை விவாதத்தின் 3ஆம் நாள் விவாதம் இன்று நடைபெறவுள்ளது. இன்றைய தினம் கல்வி அமைச்சு, நகர திட்டமிடல் மற்றும் நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு மற்றும் உயர்கல்வி அமைச்சுக்கான ஒதுக்கீடுகள் தொடர்பில் விவாதங்கள் இடம்பெறவுள்ளன. இதேவேளை லங்காபுத்திர வங்கியின் நிதிநிலை தொடர்பிலும் ஊவா மாகாணத்தில் இடம்பெற்று வரும் ஊழல் தொடர்பிலும் இன்று விவாதிக்கப்பட உள்ளதாக எமது பாராளுமன்ற செய்தியாளர் தெரிவித்தார். இன்று காலை 9:30 அளவில் சபை அமர்வுகள் ஆரம்பமாக உள்ளதுடன் காலை 10 மணி அளவில் விவாதங்கள் ஆரம்பமாக உள்ளதாக எமது பாராளுமன்ற செய்தியாளர் தெரிவித்தார். வடமேல் மாகாணத்தில் இன்று அதிக வெப்பத்துடன் கூடிய வானிலை நிலவக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. வெப்பமான வானிலை தொடர்பில் மிகுந்த அவதானம் செலுத்துமாறு திணைக்களம் கேட்டுக் கொண்டுள்ளது. அதிக அளவில் நீர் அருந்துமாறும் சிறுவர்கள், முதியோர் மற்றும் நோயாளர்கள் தொடர்பில் மிகுந்த அவதானம் செலுத்துமாறும் வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. இதேவேளை நேற்றைய தினத்தில் நாட்டின் அதிக வெப்பநிலையாக 34.8 பாகை செல்சியஸ் வெப்பநிலை புத்தளம் மாவட்டத்தில் பதிவாகியுள்ளது. இரவு வேளையில் கொழும்பு மற்றும் ரத்மலானை பகுதியில் சாதாரண வெப்பநிலையை விட 3 பாகை செல்சியஸ் வெப்பநிலை அதிகரித்து காணப்பட்டுள்ளது. அதனைத் தவிர மட்டக்களப்பு, குருநாகல், நுவரெலியா மாவட்டங்களில் 2 பாகை செல்சியஸ் வெப்பநிலை அதிகரித்திருந்ததாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. கடந்த 4 வருடங்களில் அரசு நிறுவனங்களில் இடம்பெற்ற முறைகேடுகளை விசாரணை செய்யும் ஜனாதிபதி ஆணைக்குழுவிற்கு மேலும் 2 உறுப்பினர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவினால் ஆணைக்குழுவில் புதிய அங்கத்தவர்கள் இணைக்கப்பட்டுள்ளனர். ஓய்வு பெற்ற பிரதி கணக்காய்வாளர் எம்பி தர்மவர்த்தன மற்றும் ஓய்வு பெற்ற அமைச்சின் செயலாளர் WKK குமாரஸ்ரீ ஆகியோர் அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் ஊடாக புதிதாக நியமிக்கப்பட்டுள்ளனர். ஆணைக்குழுவின் உறுப்பினர்களான ஓய்வு பெற்ற கணக்காய்வாளர் PA பிரேமதிலக்க மற்றும் ஓய்வு பெற்ற அமைச்சின் செயலாளர் லலித் டி சில்வா ஆகியோர் ஆணைக்குழுவிலிருந்து விலகியதை அடுத்து புதிய உறுப்பினர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். கடந்த ஜனவரி 14ஆம் திகதி நியமிக்கப்பட்ட ஓய்வு பெற்ற உயர் நீதிமன்ற நீதியரசர் உபாலி அபேரத்ன தலைமையிலான இந்த குழுவில் ஓய்வு பெற்ற உயர் நீதிமன்ற நீதியரசர் குசலா சரோஜினி வீரவர்தன மற்றும் ஓய்வு பெற்ற பிரதி போலீஸ் மா அதிபர் விஜய் அமரசிங்க உள்ளிட்டோர் அங்கம் வகிக்கின்றனர். போலி ஆவணங்களை சமர்ப்பித்து வெளிநாட்டுக்கு செல்ல முயற்சித்த 2 பெண்கள் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் நேற்று கைது செய்யப்பட்டனர்.
கைது செய்யப்பட்டுள்ள 2 பெண்களும் குற்ற புலனாய்வு திணைக்களத்தினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது. இந்த 2 பெண்களும் சட்டவிரோதமாக வெளிநாட்டுக்கு தொழில் செய்வதற்கு செல்ல முயற்சித்துள்ளமை விசாரணைகளில் கண்டறியப்பட்டுள்ளது. இவர்களை வெளிநாட்டிற்கு தொழிலுக்கு அனுப்ப முயற்சித்த முகவர் மற்றும் உதவி முகவர்களை தேடி விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது. இதுடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.